ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஷாரஸ் டெக்ஸ்ட் டு தமிழ். நான் உங்கள் சர்வீஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான அன்பாக்சிங் OnePlus 11R. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணதுலே ஒரு பெஸ்ட்டு அன்பாக்சிங், ஒரு ஹை ப்ரைஸ் ஒரு 45Kல ஒரு அன்பாக்சிங் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எப்பயும் போல் ஒரு துரு பிடிச்சிட்டு ஒரு பிளேசரை வந்திருக்கோம். இந்த வாட்டியும் ஒரு ஃபஸ்ட் டைம் OnePlus வாங்கியிருக்கோம். ஒரு எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து 2023 ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோன் சொல்லலாம். அண்ட் இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது. என்ன உள்ளே இருக்குன்னே தெரில, என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரில. அதனால் ரொம்ப ஷைனியாகவே இருக்குது. கவர் மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க வெளில. இந்த பாக்ஸே அழகாக இருக்குங்க, ரெட்டாக பளிச்சுன்னு. ஸோ துரு பிடிச்சி கட்டி எடுத்து ஒரு கோதை போட்டுருங்க. என்ன ஒரு ஓப்பன்லாம் இருக்குது, ஓப்பன்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன இது, இழுத்தா இந்த மாதிரி கவர் பிரிஞ்சிடும். இந்த கவரை பிரிக்க அந்த மாதிரி, ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு கிளிக்கக்கூடாதுன்னு ஒரு ஓப்பன்லாம் கொடுத்துருக்காங்க போல். நல்லா இருக்கு. இந்த சீல் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். நம்ம நார்மல் ஃபோன்ஸ்லேயே கவர் இருக்கா, சீல் இருக்கும் ஒன்று, டு நாட் பை ஸ்டாம்பர் இருக்கும், ஏதாவது இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன்னு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நல்லா வெயிட்டாக இருக்குது, திறந்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸோ நெவர் செட்டில், ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க இதை பார்த்தோன்னே. நம்மளுக்குன்னு ஒரு ஃபோன் ஃபஸ்ட் டைம். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்குன்னு ஒரு ஃபோன் இல்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்குன்னு வாங்கினது தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் உள்ளே வந்து என்ன இருக்க போகுது, எப்பயும் போல நம்ம படிக்காத யூஸர் கைட் அண்ட் ரெட் லேபிள் கிளப் கார்டு, ஏதோ ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மாதிரி ஏதோ இருக்குது போல். அண்ட் இந்த சிம் எஜெக்டர் பின்னு எல்லாமே இருக்குது. அப்புறம் ஒரு பேக் கேஸ் வேறு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அது யூஸ் ஆகாது ரொம்ப, ஏன்னா அது சிலிக்கான்னால ஈஸியாக அந்த மஞ்சளாக வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பேஸில் என்னை பொறுத்த வரைக்கும் வெல்கம் கார்டுன்னு வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க உள்ள. அண்ட் ரெட் டேபிள் கிளப் ஒரு கார்டு இருக்குது. நம்ம படிக்காத OnePlus இந்த குவிக் கைடு, சேஃப்டி கைடில் இருக்கலாம், படிக்க போகிறதுல எப்படின்னு ஓரம் வச்சிடலாம். ஸோ இப்போ மெயின் பார்ட்டுக்கு வர போகிறோம். இப்போ தான் ஏதோ ஓப்பன் பண்ண சைடில் ஏதோ கொடுத்துருக்காங்க போல். அண்ட் எடுத்தாச்சு. இப்போ அந்த ஃபீலே மாஸாக இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது தொட்டாலே. அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது இது கவரோடு இருக்கிறப்ப. ஒரு நம்ம ப்ளூயிஷ் வேரியன்ட், அந்த சில்வர் ப்ளூ வேரியன்ட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ சில்வர் கலர் தான் ஆக்சுவலி ப்ளூன்னு சொல்லலாம். ஆனால் சில்வர் தான் ஆக்சுவலி, சில்வர் தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சில்வர் ஆல்மோஸ்ட் ப்ளூ தானே. ஸோ நல்லா இருக்குது. அந்த பேக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக, அந்த ஒரு எர்கோனாமிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டிசைன் இது. ஸோ ரொம்ப ஃபீலே நல்லா இருக்குது. தொட்டு பார்த்தாலே ஒரு மாசாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணால் இது சைடில் அலர்ட் ஸ்லைடுன்னு ஒன்று இருக்குது. OnePlusோட நல்லாயிருக்கும் இது. நல்லா அந்த ரொம்ப ரஃப்பாக வேறு இருக்குது அந்த பட்டனு, நல்லாயிருக்கு இப்போ. ஸோ OnePlus பவர்ட் பை ஆண்ட்ராய்டு. ஷைனியாக இருக்க பாருங்களேன். அந்த கேமரா செம்ம பெருசாக இருக்குங்க. நான் 3 கேமரா, 50 MP IMX 890. ஸோ சோனி வருது. நல்லா செம்ம சென்சாராக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹலோன்னு இது செட்டப் சின்னதாக பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணோன்னே திரும்ப கண்டினியூ ஆகும் வீடியோ. ஸோ அந்த செட்டப் மட்டும் நான் முடிச்சுட்டு வரேன். சைடில் இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்குது. இங்கே அலர்ட் ஸ்லைடரு சைலண்ட்டு, வைப்ரேட்டர், ரிங் மோதுக்கெலாம் போட்டுக்கலாம். ஸோ 3 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது சைடில். இது நல்லா இருக்குங்க, செம ஃபீலு, ஈஸியாக இருக்கும். பாக்கெட்லேருந்து டக்குன்னு எடுத்து ஈஸியாக சைலண்ட்லலாம் போட்டுக்கலாம் வேணும்னா. அண்ட் அந்த சைடில் வந்து ஒரு சில்வரில் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கேமரா சைடில். அதுவும் ரொம்ப நல்லா ஷைனியாக மாஸாக இருக்குது. சுற்றி இந்த எல்லாமே சில்வர் தான். கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு டைப் சி சார்ஜர் பின்னு, மேலே ஒரு IR சென்சார், IR பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் மைக்கில் இருக்குது மேலேயும் கீழேயும். மேலேயும் ஒரு மேலே இயருக்கு வந்து கேமராக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும் ஸ்பீக்கருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக பார்க்கல, பாக்ஸு கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோனுக்கு கீழே சார்ஜர் இருக்குது. என்ன இவ்வளோ தடியாக இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியும். எப்பா 100 வாட் சார்ஜர்னு சொன்னாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம பெருசாக இருக்குது. என் கையே பெருசு, என் கையிலே பெருசாக இருக்காது ஆக்சுவலி. ரொம்ப சூப்பர் ஊப் சார்ஜர். ஒரு 25 மினிட்ஸ்லேயே என்னமோ ஏறுன்னு சொன்னாங்க. இது சார்ஜ் வந்து 100%. நான் டெஸ்ட் பண்ணோன்னு தான் தெரியாது. அண்ட் நல்லா தான் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது ரொம்ப. கேபிளும் தந்துருக்காங்க. கேபிள் தான் அந்த ரெட் கேபிள் மாஸாக இருக்குங்க. இந்த கேபிள் அந்த கலர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி, ஆனால் திக்காகவும் இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கவே. நல்லா நீளமாகவும் இருக்குது. அண்ட் ரொம்ப அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா திக்காக இருக்குது.
அண்ட் பார்க்கலாம் 1 மீட்டர் லாங் கேபிள் இது. ஸோ 1 மீட்டர் கிட்ட இருக்கு போல், பார்க்க என்ன அளந்து பார்த்தா தெரியும். ஸோ டைப் ஏ டு டைப் சி கேபிள். சார்ஜரும் அப்பா எவ்வளோ செம வெயிட்டான சார்ஜ், இவ்வளோ பெரிய சார்ஜர் நான் பார்த்ததே இல்லை. பழைய ஃபோன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வெயிட்லாம் இருக்காது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் கம்மியான வாட், அப்போலாம் வாட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ வாட்ஸ் தெரிஞ்சோன்னா இப்போ 100 வாட்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப செம வெயிட்டாக இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக, OnePlus ஸ்டிக்கர்ஸ். ஏன்னா லேப்டாப்பில் வேணால் நான் ஒத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஃபோன்லாம் எனக்கு ஸ்டிக்கர் ஒத்த பிடிக்காது, இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரொம்ப ஒத்த பிடிக்காது. ஏதாவது நான் கண்ணாடியில் வீட்டில் இருக்க மிரரில் வேணால் நான் ஒத்துவேன் தவிர அப்படி தான். ஸோ இந்த தேவையில்லாத பொருட்களெல்லாம் உள்ளே வச்சிடலாம். என் பாக்ஸை மூடி நம்ம ஓரமாக வச்சிடலாம். அண்ட் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த இவ்வளோ தான் இருந்துச்சு இந்த பாக்ஸ்க்குள்ளே. இந்த 4 யூசர் கைட் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் இந்த பாக்ஸ் வச்சா அந்த சைடில் ஒரு பார்த்தீங்கன்னா கையில் ஃபோன் இருக்குன்ட்டு. இப்போ அது இந்த பக்கம் ஃபோனோட ஃபஸ்ட் லுக் தான். ஃபோன் மெயின் பேஜ் நான் எதுவுமே பண்ணாமல் கான்ஃபிகர்லாம் ரொம்ப பண்ணல, இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் சைடில் அதுக்கு அந்த கேர்வ்டு ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. கேர்வ்டு ஸ்க்ரீன் ரொம்ப ப்ரீமியமாக ஃபீலாக இருக்குது. 45Kக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது கொடுக்கலன்னா தப்பு தான். என்னை பொறுத்த நல்லா கேர்வ்டு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷ் ரேட்டும் 120 இருக்க தெரில, நான் செட்டிங்ஸில் பார்க்கணும். ஆனால் ரொம்ப அந்த ஃப்ளூயிட் டிஸ்பிளேன்னு சொன்னது கரெக்டாக இருக்குது எனக்கு. நல்லா டக்குன்னு அது போகிறது செம்மையாக இருக்குது எனக்கு, ஃப்ளூயிடாக இருக்குது. அந்த டச் ரெஸ்பான்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இருங்க நம்ம போய் பார்ப்போம். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஹையில் இருக்குது. நம்ம ஹைலேருந்து நம்ம ஸ்டாண்டர்டுக்கு போயிடலாம். ஹை வச்சுருந்தா ரொம்ப பேட்டரி சீக்கிரம் காலியாகும். அண்ட் இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ரொம்ப. ஆனால் இப்போயும் ரொம்ப எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டில் எனக்கு ரொம்ப பிரச்சனை இல்லைங்க. நம்ம 120 Hz வச்சா ஒரு கேமிங் வேணால் நல்லா இருக்குமே தவிர, அதுவும் கேமிங் வந்து 60லே கேப் ஆகிடும். ஸோ 120ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை தான். மேபி உங்களுக்கு ரொம்ப சும்மா நீங்கள் 1-2 ஃபோன் 3-4 ஃபோன் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேணால் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலை தான் அது. 120 Hz 60 Hzலாம் என்ன டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு யூனிக் டிசைன் சொல்லலாம். அண்ட் பார்க்கலாம் நம்ம ஃபைனல் தாட்ஸ் அந்த ரிவ்யூ வந்து இதுக்கப்புறம் தான் வரும். அண்ட் சார்ஜ் நான் ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி. ஸோ கைஸ் ரொம்ப அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு 8 months ஆகுது. இந்த 8 months கிட்டே இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த யூஸ் பண்ணதுக்காக என்னோட ரிவ்யூ தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இந்த ஃபோன் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் நல்லாயிருக்கு. அண்டு ஃபஸ்ட்டு ப்ரோஸ் மட்டும் பார்ப்போம் என்னெல்லாம் நல்லதாக இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா எனக்கு குவாலிட்டி அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு எடுத்தோம். டிஸ்பிளே கிளாரிட்டி HDR 10+ன்னு சொல்லியிருந்தாங்க. 10 bit கலர் எல்லாமே இருக்குது, sRGB சப்போர்ட். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ரேட்டும் 360 Hz எனக்கு வந்து சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. நான் 60 Hz தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப எனக்கு லேக்னு ஒன்று யூஸ் பண்ணுறப்ப எனக்கு லேக் தெரியல. எல்லா ஆப்ஸும் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு, எல்லாமே டக்குன்னு வந்துச்சு. ஜென்ரல் யூஸ் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் அண்ட் நார்மல் வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ்லாம் எனக்கு லேக் இல்லவே இல்லை. 5G நல்லா ஒர்க் ஆச்சு, எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்டு டிஸ்பிளே வேறு லெவலில் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு கேமரா பார்த்தீங்கன்னா எனக்கு கேமரா குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. IMX 890 கேமரா தான் இப்போ வரைக்கும் 12R இருக்கட்டும் அண்டு நத்திங் ஃபோனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது UIயும் நல்லா இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எல்லாம் பேச்சஸும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கேமரா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது, எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியலை. அண்ட் 50 மெகாபிக்சல் தான், அதனால் நல்லா தான் இருந்துச்சு. அல்ட்ரா வைட் கேமரா ஒரு 8 MPக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மேக்ரோ லென்ஸ் 2 MPக்கு. அல்ட்ரா வைட் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அதாவது மெயின் கேமரா அளவுக்கு எப்படியும் ஆப்வியஸாக கிளாரிட்டி இருக்காது தான், இருந்தாலும் அல்ட்ரா வைடும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் மேக்ரோ லென்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா வீடியோ வந்து மேக்ஸிமம் 4K 60 FPS எடுக்க முடியும். ஸோ அதுவும் நான் எடுத்து பார்த்தேன். ஆனால் எப்பயும் எல்லா ஃபோன்ஸையும் இருக்க மாதிரி கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்தது வீடியோ அந்த 4Kலாம் எடுக்கிறப்ப. 1080pலையும் ரொம்ப நேரம் எடுத்தால் ஹீட் ஆக தான் செஞ்சுது. ஃப்ரண்ட் கேமரா பற்றி சொன்னால் 16 MP கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேமரா பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா செல்ஃபீஸ்லாம் எடுப்பேன். ஸோ அப்படி எடுக்கிறப்ப எனக்கு வந்து செம்மையாக எனக்கு நல்லதாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேமரா நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணுவேன் கேமரா, இருந்தாலும் நான் ரொம்ப கிளாரிட்டி எனக்கு பொறுத்த வரைக்கும் என் குவாலிட்டி எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. நான் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர்லாம் இல்லை, நார்மலான ஒரு கேமரா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்க்ரீன் வந்து கர்வ்டு டிஸ்பிளேனால எனக்கு அதுவே ஒரு
நல்லா இருந்துச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்ல போனால் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு நான் ரொம்ப எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ்லாம் பார்க்க தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சொல்ல போனால் கை வச்சோன்னா டக்குன்னு அன்லாக் ஆச்சு. ஃபேஸ் அன்லாக்கும் டக்குன்னு நான் ஓப்பன் பண்ணுறப்ப அப்படியே பட்டனை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ஓப்பன் ஆகி உள்ளே வந்துருச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு லேகே தெரியலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சில பேர் தான் சொல்லுவாங்க வீடியோஸில் இந்த மாதிரி இவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 1 செகண்டில் அன்லாக் ஆச்சுனாலே அது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு சில விஷயங்கள் பிரச்சனை இருந்துச்சு. 100 வாட் சூப்பர் ஹூக் அது சொல்ல போனால் அந்த பேட்ரி கெப்பாசிட்டி பேட்ரி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல சார்ஜிங் பற்றி சொல்லலாம். சார்ஜிங் பார்த்திங்கன்னா 100 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஹூக் சார்ஜிங். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறுது. 25 மினிட்ஸ் கிட்ட தான் ஆகுச்சு எனக்கு. ஆக்சுவலி 25 மினிட்ஸ் 28 மினிட்ஸ் ஸோ 25 to 30 மினிட்ஸ் ஆகும் 100% சார்ஜ் ஏற. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா 1 to 100 அதாவது 0க்கு போல் 1 to 100 தான் பார்த்தேன். 1 to 100 ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் ஆச்சு. சம்டைம்ஸ் மற்றபடி நான் இப்போலாம் 90% தான் ஏற்றுவேன், அதுக்கு மேலே ஏற்ற மாட்டேன். ஸோ அது ஒரு ட்ரிக் தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்ரி சொல்ல போனால் 2 ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 2500 மில்லி ஆம்ப் ஹவர் பேட்ரி கொடுத்துருக்காங்க. நான் ரிமூவல் தான், 2 தனித்தனியாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் சேர்த்து 5000 மில்லி ஆம்ப் ஹவர். அண்ட் நான் 512GB இப்போ புதுசாக அந்த வேரியண்ட் 512GB ரெட் கலர் 512GB வேரியண்ட் வந்துச்சு. ஆனால் நான் வாங்கினப்போ 256GB வேரியண்ட் தான் இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த LPDDR5X அந்த பேஸ்டு ரேம் 16GB ரேம் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. UFS 3.1 தான் கொடுத்துருந்தாங்க ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு சொல்ல போனால் ரொம்ப டெக்னிக்கலாக பேசாமல் நார்மலாக சொல்ல போனால் நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணுற ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப டக்குன்னு ஸ்பீடாக தான் ஆச்சு. அண்ட் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுறப்ப டக்குன்னு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.74 inch. ஒரு நார்மல் இப்போ வர எல்லா நார்மல் ஃபோன் சைஸ் தான் இருக்குது. லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வித்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா 6.74 inch டயகனலாக இருக்கிறப்ப, ஆனால் லென்த்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த வித் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பேட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அந்த மோசமான விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்ரி ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இப்போ மற்ற ஃபோன்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபோன் நான் ஃபுல்லாக இந்த மாதிரி பேட்ரி முன்னாடி ஒரு மோட்டரோலா ஃபோன் வச்சுருந்தேன், அதுவும் பேட்ரி நிற்கும், ஒரு 1 day நிற்கும். நான் சார்ஜ் போட்டு எனக்கு நான் அப்போலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். கேம் ஆடுவேன், கேம் ஆடுறப்ப சார்ஜ் தீர்ந்து போகும், திரும்ப சார்ஜ் போட்டு திரும்ப விளையாடுவேன். அப்போ நான் பேட்ரி எவ்வளோ நாள் நிற்கும்னு யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை, எவ்வளோ நாள் டெஸ்ட் பண்ணி நான் பார்த்ததில்லை. அண்ட் பட் இந்த 11 hour பார்த்தீங்கன்னா நான் 1 day வெளில போயிட்டு வருவேன், யூஸ் பண்ணுவேன், எடுத்துகிட்டு போயிட்டு வருவேன். மேக்ஸிமம் 1 day நிற்கும், மேக்ஸிமம் 1 day ஃபுல் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் 1 day, இல்லைனா ஒரு 1.5 day, இல்லை ஒரு 1 day 18 hours அந்த மாதிரிலாம் வரும். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வந்ததுன்னா 2 days வந்திருக்கு எனக்கு. யூஸே பண்ணாமல் வச்சுருந்தப்ப, யூஸே பண்ணாமல் சும்மா அப்பப்போ எடுத்து பார்க்குறப்ப அந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ்லாம் குறைச்சி வைக்கிறேன்னு இல்லை, கொஞ்சம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனே ஆன் பண்ணாமல் இருக்கிறப்ப, கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன்லாம் கம்மியாக பண்ணுறப்ப, டு நாட் டிஸ்டர்ப்லாம் போட்டு எல்லாத்தையும் ரொம்ப குறைக்கிறப்ப 2 days வரைக்கும் வந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 day தான் வந்துச்சு. சில நேரத்தில் ரொம்ப கேமிங்லாம் பண்ணுறப்ப 8 hours 6 ஹவர்ஸ்லேயே ரொம்ப சார்ஜ் கம்மியான மாதிரி தான் இருந்துச்சு. கேமிங்லாம் ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா 8 hours தான் வரும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் ஒரு நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 1 day ஃபுல்லாக வரும். நீங்கள் நைட் சார்ஜ் போட்டு திரும்ப நைட்டில் அன்றைக்கி நைட் சார்ஜ் போட்டு அரை மணி நேரம் ஏற்றிங்கன்னா திரும்ப அடுத்த நாள் நைட்டு சார்ஜ் போட்டால் போகிறோம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபோன் தான் இது. இவங்க பேட்ரி மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கலாம். எனக்கு 6 months பார்த்தீங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி 100லேருந்து 97% இப்போ வந்திருக்கு எனக்கு. சாரி 8 months, ஆக்சுவலி 8 months. இப்போ பிப்ரவரியில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 97% தான் எனக்கு பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ 3% குறைஞ்சி போயிருக்கு 8 monthsல. இதுக்காக எப்படி குறையும், நான் அதுக்கே ரொம்ப சார்ஜ் போகிறதெல்லாம் மாற்றேன். ரொம்ப 2 days 1 டேக்கு ஒரு வாட்டி 1.5 டேக்கு ஒரு வாட்டி தான் சார்ஜ் போடுவேன். ஸோ அதுக்கே 97 வந்திருக்கு. ரொம்ப நீங்கள் சார்ஜ் அதிகமாக போட்டால் இந்த கெப்பாசிட்டி குறைய தான் செய்யும். அந்த ஓவராக 100%க்கு மேலே ஃபுல்லாக ஒவ்வொரு வாட்டி ஏற்றிங்கன்னா அப்படின்னு சார்ஜ் கெப்பாசிட்டி ஈஸியாக குறையும் தான். ஸோ ஒன் ஆஃப் த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கெப்பாசிட்டி தான். அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆடுறப்ப எனக்கு அடிக்கடி கொஞ்சம் லேக் ஆச்சு. அது ஏன்னு தெரியல. ஏன்னா இல்லை GPU பார்த்தீங்கன்னா CPU பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 மொபைல் பிளாட்ஃபார்ம் CPU அண்ட் Adreno 730 GPU இது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆண்ட்ராய்ட்
13 வேறு வந்துருச்சு, ஆண்ட்ராய்ட் 14 வேறு வந்துருச்சு. ஸோ 13 நான் வாங்குறப்போ 13 இருந்துச்சு, இப்போ வந்தப்போ 14 வந்துருச்சு. ஸோ இப்போ நான் 14க்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ அப்கிரேட் பண்ணப்போ எனக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து கேமராலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்தப்போ எனக்கு இப்போ வரைக்கும் சரியாகாத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமிங்கில் லேக் ஆகுறது. ஸோ ஒரு நார்மலான பாம் ஸ்குவாட் ஃப்ரெண்ட்ஸோட ஆடுறப்ப எனக்கு லேக் ஆச்சு. பாம் ஸ்குவாடுங்கிற அந்த ஒரு நார்மலான கேம், அது நெட்வொர்க் இஷ்யூவா இல்லை ஃபோன் இஷ்யூவான்னு தெரியல. எனக்கு ஃபோன் இஷ்யூ மாதிரி தான் தெரிஞ்சுது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யாருக்கும் லேக் ஆகலை, எனக்கு மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. மேபி அது ஒய்ஃபை ப்ராப்ளமாக கூட இருந்திருக்கலாம், ஏன் ஃபோன் ஒய்ஃபை அப்பயும் ஃபோன் பிரச்சனை தான். அண்டு இந்த ஃப்ரீ ஃபயர் அண்ட் பிஜிஎம்ஐ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆடுறப்பையும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு இடத்துல தெரியலை. ஆனால் ரொம்ப அல்ட்ரா செட்டிங்ஸ் அண்ட் மேக்ஸ் செட்டிங்ஸ்லாம் ஆனப்போ கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு, ஹீட்டும் ரொம்ப இருந்துச்சு. அது நார்மல் தான். நார்மல் செட்டிங்ஸில் ஆடுறப்ப ஒரு செகண்ட் எப்போயாவது ஒரு செகண்ட் அப்போ கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அது ஏன் ஃபோனில் பிரச்சனையான்னு தெரியல, இல்லை எல்லா ஃபோன்லேயும் இந்த மாதிரி எல்லா OnePlus 11 என்ன பிரச்சனை இருக்கான்னு தெரியல. எனக்கு அது கன்ஃபார்ம் தெரியல, யாரையும் நான் கேட்கல. பட் எனக்கு வந்து கேம் ஆடுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டு பார்த்தாங்க, அவங்களும் அதான் சொன்னாங்க, ஏன்னா இந்த மாதிரி லேக் ஆகுது, 45,000க்கு வாங்கிட்டு இந்த மாதிரி லேக் ஆகலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. ஆனால் மற்றபடி ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா 120 Hz எல்லாம் ஆடுறப்ப நல்லா தான் இருந்துச்சு. ஹர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரோஸ் நிறையா இருந்துச்சு, கான்ஸும் நான் சொல்லித்தேன் என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு யூஸர், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்களா இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு ஒன் டே எனக்கு சார்ஜ் நிற்கணும், நான் கேம் அப்போ பார்த்துவேன் அண்டு நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், வாட்ஸ்அப் பார்ப்பேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பூரா வரும். கேம்லாம் ஆனால் கொஞ்சம் குறையும் தான் பேட்டரி லைஃப். ஸோ நீங்கள் ஒரு 16 hours வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே இல்லாமல். 16 hours நீங்கள் வெளில போயிட்டு வரப்போலாம் ஒரு 8 hours தூங்குவீங்கன்னா அப்போ சார்ஜ் போட்டால் போகும். அதுவும் 8 hours போகிற தேவை. அதில் இப்போ ஆப்டிமைஸ்ட் சார்ஜிங்லாம் வந்திருக்கு புதுசாக அந்த அப்டேட்ஸில். நைட் சார்ஜிங்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ வச்சு இந்த ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்லீப்பிங் சைக்கிள்லாம் கண்டுபிடிச்சி தானாக அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நார்மலான யூஸர் உங்கள்கிட்ட 45,000 நீங்கள் வாங்கலான்னு பார்க்குறப்ப நத்திங்கோட கம்பேர் பண்ணுறப்ப நத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். நத்திங் அண்ட் இதோட 12R வேரியண்ட்டோட நான் கம்பேர் பண்ணி போடுறேன், நெக்ஸ்ட்டு வீடியோ வரும். என்னை பொறுத்த வரைக்கும் 2024 இந்த 11R வாங்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வாங்கலான்னு சொல்லுவேன். இன்கேஸ் ஏன்னா 12R 11R மோஸ்ட்லி டிசைன் வைஸ் சேம் தான், ரொம்ப எக்ஸ்ட்ராவாலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு நான் தனியாக வீடியோ போடுறேன் நிச்சயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 11R வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கலாம் நிச்சயம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இல்லை 12Rக்கும் இருக்கும். 12R போகிறது நல்லது தான், ஆனால் அது வந்து இப்போ புதுசாக வந்தது, லேட்டஸ்ட்டாக வந்தது. இந்த 11R ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ஃபோன். அந்த 1 year ஆகுது, அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. நான் செக் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் 11R சொல்லப்படலை. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெளிலலாம் நான் சொன்ன கேமிங் லேக் அண்ட் இந்த பேட்ரி பிரச்சனை என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ நான் எனக்கு ரெண்டு ப்ராஜெக்ட் தான் நான் இந்த பேட்டரியும் ஃபோன் கேட்குறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் பேச பார்த்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன், மோஸ்ட்டு சோல்டு ஃபோன் ஆஃப் 2023 பார்த்தீங்கன்னா OnePlusன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் கன்ஃபார்மானு தெரில எனக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 11R ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன். இது வரைக்கும் யூஸ் பண்ணப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கேம் நான் ரொம்ப ஆட மாட்டேன். அண்ட் பேட்ரி லைஃப்பும் நான் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணாததுனால நார்மலாக யூஸ் பண்ணுவேன், பாட்டு கேட்பேன், வீடியோ பார்ப்பேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது மோர் தென் எனஃபாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் குவாலிட்டி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. ஜஸ்ட் பேட்ரி லைஃப் மட்டும் கம்மியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. என் ஃப்ரெண்டு அதை தான் சொன்னான், அவன் 11R வச்சுருந்தான். ஸோ உங்களோட இஷ்டம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை வாங்கலாமா வாங்குறேன்னு நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு 12R நீங்கள் 11R 12R நீங்கள் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நிச்சயம் நான் சொல்லலாம், கன்ஃபார்ம் சொல்கிறேன் 11R வாங்கலாமா இல்லை 12R வாங்கலாமான்னு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக்கை போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபோன் வாங்குறதுக்கு யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னு ஒரு ஹை ரேஞ்ச் ஒரு ப்ரீமியம் ஃபோன் வாங்கணும்னு பார்க்குறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 12R vs 11R வீடியோவும் நத்திங் ஃபோன் 2 ஃபோன் 1 கம்பேர் பண்ணிடலாம் நான் வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாரு ஃப்ரம் ஷாரு டெக்ஸ் தமிழ். பாய் கைஸ், பாய்.